ஹாய் வணக்கம். இன்றைய நாளே லைன் கிளப் சமூக பணிக்காக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். ஆம் நண்பர்களே, இன்றைய நாளும் நாங்கள் குலசைப்படுத்த பிள்ளைகளை நாங்கள் சந்திக்க செல்கிறோம். அதாவது வின் பண்ணின பிள்ளைகள் அல்ல, 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் குறைந்த பிள்ளைகளுக்குரிய கௌரவத்தை கொடுத்து அவர்களுக்குரிய சிறிய ஒரு சேமிப்பு, ஒரு டிபாசிட், ஒரு 10,000 10,000 ரூபாய் சேமிப்பு திட்டத்தை நாங்கள் உருவாக்க சென்று கொண்டிருக்கிறோம். ஆம் நண்பர்களே, வாங்க எங்களுடைய நிகழ்வுகளை பார்க்கலாம். வாங்க ப்ளீஸ். ඉතිරි කිරීම ගැන දෙමව්පියන් දරුවන්ට නෙමෙයි දෙමව්පියන්ට ඉරිගන්න වැඩසටහනක් ඒගොල්ලන් මේක ගන්නේ. ඒගොල්ලන් ඉතිරි කිරීමක් කරන්න බොහොම අමාරුවෙන් ඉතිරි වර්ගයේ இந்த நிகழ்வுக்கு இதிலிருந்தும் கோல்கஸ் கோவில் லைன்ஸ் கழகம் 306A2 டிஸ்ட்ரிக்ட் 306A2 இருந்து கிளிநொச்சி மாவட்டத்துக்கு லயன்ஸ் கிளப் ஆஃப் மல்லாவி சிடமாக லயன் கேதீஸ்வரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் அவரையும் வரவேற்று இந்த நிகழ்வை நேர்த்தியாக செய்து முடிப்பதற்கு அவருடைய பங்களிப்பு பெரிதாக எங்களுக்கு இருக்கின்றது. அதற்காக அவருக்கும் என்னுடைய நன்றியையும் அதேபோல் அவரை வருக என வரவேற்கிறேன். மல்லாவி கழகத்தில் ஏனைய அங்கத்தவர்கள், பெண் அங்கத்தவர்கள், கழக உறுப்பினர்கள் அனைவரையும் வருக என வரவேற்கின்றேன். லயன்ஸ் கழகம் எப்பொழுதும் எங்களோடு தோளோடு கழகமானது கோல்கஸ் ஓவிட்ட சிங்க சமாஜிய தமை ඉදිරියට පැමිණියේ මේ ප්‍රොජෙක්ට් එක කරන්න. ඉන මත මොළි වේරුවාඩින්දී ජාති ભેද, භාෂා ભેද, ඒ කිසි ભેදයකින් තොරව நாங்கள் இனிவரும் காலங்களிலே கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ளடக்கிய செயற்பாடுகளை எமது லயன்ஸ் கழகமானது உங்களோடு இணைந்து பயணிக்கும் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அரிமா கழகமாகிய லயன்ஸ் கிளப் ஆஃப் ஜப்னா கேட்வேனுடைய தலைவர் லயன் மஹீதரன் அவர்களுக்கு வணக்கத்தை கூறிக்கொண்டு, அதேபோல் இந்த வேலை திட்டத்தை எங்களோடு இணைந்து செயற்படுத்தி கொண்டிருக்கும் லயன் கிருபாகரன் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் இந்த பேச்சை ஆரம்பிக்கின்றேன். ඊට අමතරව මෙම අවස්ථාවට පැමිණ සිටිනවා මෙම ප්‍රදේශයේ භාරවත් වෙන සිංහ සමාජ, කිරිමැජ සිංහ සමාජය, මලාවේ සිංහ සමාජය සහ අපේ උල්ගතොට සිංහ සමාජය வருகை தந்திருக்கும் கிளிநொச்சி நியூ செஞ்சுரி லயன்ஸ் கழகம், அதுபோல் மல்லாவி லயன்ஸ் கழகம், இப்படி எங்களுடைய லயன்ஸ் கழக அங்கத்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு அதேபோல் வணக்கத்தையும் கூறிக்கொள்கின்றேன் இந்த இடத்துக்கு வந்தமைக்காக. அதேபோல் அரசு ஊழியர்களாகிய பாடசாலை அதிபர்கள், அதுபோல் பாடசாலை ஆசிரியர்கள் அனைவருக்கும், அதேபோல் எதிர்காலத்தை பொறுப்பேற்க உள்ள மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நான் வணக்கத்தை கூறிக்கொண்டு அதேபோல் நன்றியையும் கூறிக்கொள்கின்றேன்.
என் வாழ்க்கையிலே 60 வீதமான காலத்தை அரிமா கழகத்துக்கு, லயன்ஸ் கழகத்துக்கு என்று நான் செலவிட்டு, அதேபோல் சகோதர சகோதரிகளாக என்னுடைய சேவைகளை அவர்களுக்கு நான் அளித்துக் கொண்டு வருகின்றேன். ගොඩක් පරිණත අපේ වයසනුත් මේපත් වෙලා තියෙනවා. ඒ මෙච්චර කාලයක් හිටියත් අපි මේ උතුරු පළාතට ආවත් මේ වගේ ඔබතුමන්ලත් එක්ක ආශ්‍රය කරන්න ලැබුණේ නැහැ. அதேபோல் எங்களுடைய வயதும் இப்பொழுது முதிர்ச்சி அடைந்த நிலைக்கு தள்ளப்பட்ட நிலையிலே இருக்கின்றோம். ஆனாலும் இப்பொழுதும் கூட வடமாகாணத்துக்கு வந்தால் ஒரு சந்தோஷம் எங்களுக்கு வருகின்றது. இந்த இடத்துல ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் உங்கள் அனைவரையும் பார்க்கும் பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நல்ல ஒரு நன்மையை விரும்புகின்ற நல்ல ஒரு உறவை, ஒரு சகோதரத்துவத்தை விரும்புகின்ற சகோதர சகோதரிகளைப் போல் இருக்கின்றீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். මම කාරුණිකව ඉල්ලා සිටිනවා ඔබතුමාලා උතුරේ හිටියත් අපි දකුණේ හිටියත් මේ ඔක්කොම එකයි කියන එකයි මගේ එකම ප්‍රකාශය. நீங்கள் வடக்கில் இருந்தாலும் நாங்கள் தெற்கில் இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகள் என்பதே என்னுடைய நோக்கமாக இருக்கின்றது. வழங்கி வைக்க முடியுமா என்று அப்பொழுது நான் கூறினேன், உடனே இந்த பிள்ளைகளுக்கு, இந்த பாடசாலையின் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்ய வேண்டும், ஒரு பண ரீதியான ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்து, எங்கள் கழகத்திலே தீர்மானித்து அந்த பாடசாலை பிள்ளைகளுக்கு இந்த பணத்தொகைகளை நாங்கள் கொடுத்து கொண்டு வந்தோம். එදා ඉඳලා වර්ෂයක් පාසාම අපි ශිෂ්‍යයන් 50කට 75කට හැම වර්ෂයකම මේ ශිෂ්‍යත්ව ලබා දුන්නා. ඒ අනුව මේ වෙනකොට අපි දරුවන් මුල් අපේ ප්‍රදේශයේ පමණක් තවත් ප්‍රදේශවලත් අපේ ශිෂ්‍යත්ව යටත් කරා අද අපි කිල්ලොච්චියට ගිහලා තියෙනවා. දරුවන් 1500කට පමණ මේ ශිෂ්‍යත්ව ලබා දීලා තියෙනවා. அன்று 95ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வு இன்று வரைக்கும் 1500 மாணவர்களுக்கு அதிகமாக நாங்கள் இந்த புலமை பரிசில் இந்த நிதி உதவியை செய்து வருகின்றோம். 35ஆம் ஆண்டு காலத்திலே எங்களிடம் உதவி பெற்ற பிள்ளைகள் இப்பொழுது வைத்தியர்களாகி, பெரிய சட்டத்தரணிகளாகி, அப்படி பெரிய பெரிய தொழில்களுக்கு சென்று அவர்கள் இப்பொழுது எங்களோடு தொலைபேசி மூலமாக அழைத்து இப்படியான ஒரு உதவியை செய்ததைட்டு எங்களோடு கதைக்கும் பொழுது, நன்றி கூறும் பொழுது, அது எங்கள் இருதயத்துக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை அளிக்கின்றது. பிரான்ஸ் நாட்டுக்கு சென்றிருந்த பொழுது, என்னுடைய வியாபார ரீதியாக பிரான்ஸ் நாட்டுக்கு சென்றிருந்த பொழுது, அங்கு பிரான்ஸ் நாட்டிலே உள்ள ஒரு பழைய லயன்ஸ் கழகமாகிய பெரி லாங் ஷாம்ப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு லயன்ஸ் கிளப்பிலே என்னையும் அங்கு அழைத்திருந்தார்கள் ஒரு நிகழ்வுக்கு. பாடசாலை மாணவர்கள், பின்தங்கிய பாடசாலை மாணவர்கள், இப்படியான மாணவர்களுக்கு இருக்கும் பிரச்சனையை அந்த கூட்டத்திலே அவர்கள் மத்தியிலே நான் இதை வைத்தேன். 1996ஆம் ஆண்டு நான் அந்த கூட்டத்துக்கு சென்றிருந்தேன். அங்கு நான் இந்த விஷயத்தை சொன்னதிலிருந்து 50 பிள்ளைகளுக்கு அவர்கள் வருடம் தோறும் இந்த பண உதவியை அந்த கழகம் செய்து வருகின்றது. லயன்ஸ் கிளப் ஆஃப் ஜஃப்னா கேட்வே, மல்லாவி மற்றும் கிளிநொச்சி மற்றும் ஏனைய லயன்ஸ் கழகங்களுக்கு அந்த பெரி லாங் ஷேம் என்று சொல்லுகின்ற அந்த கழகத்துக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிப்போம் என்று. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர், அதிபர்கள் யாவருக்கும் முதற்கண் என்னுடைய காலை வணக்கம். உண்மையிலேயே சிறந்த ஒரு சேவை லயன்ஸ் கழகத்தினால் வங்கி மூலமாக பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக இன்று என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அத்திவாரத்தை இடப்பட்டிருக்கிறது. அதுக்காக முதற்கண் வங்கி சார்பாகவும் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அவருடைய எதிர்காலம் என்பது பாடசாலையில் தொடங்குகின்ற போது நிறைய கனவுகளை நாங்கள் விதைச்சிருப்போம். அதில் எத்தனை கனவுகள் நிறைவேறதுன்னு தெரியும். ஆனால் அதை நோக்கி பயணிக்கிற இலக்குன்றது தான் இது சேமிப்பு மாதிரி. சேமிப்புன்ற ஒரு விஷயம் வாழ்க்கையில் நிறைய இடங்களில் நாங்கள் பார்த்துருக்கிறோம். என்ன, காலம், நேரம், கல்வி எல்லாமே ஒரு சேமிப்பு தான். அந்த வகையில் இந்த பணமும் ஒரு சேமிப்பு தான். சேமிப்புன்ற ஒரு விஷயம் நீங்கள் எங்கே தொடங்குறீங்க? மாமாக்கள் பேங்கால் உண்டியல் கரைக்க தொடங்குறீங்களா? இல்லை, எப்படி தொடங்குறீங்க? அம்மா அப்பாட்ட பாக்கெட்லேருந்து 10 ரூபா 5 ரூபா எடுத்து என்ன டொபி வாங்கிக்க துவங்குதா? எத்தனை பேர் டொபி வாங்கி சாப்பிட்றாங்க? எல்லாருமே பண்ணுறது என்ன? ரைட், ஓகே. அந்த வகையில்
நீங்கள் வேறு அந்த 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா டொஃபி இப்போ 1 ரூபா 2 ரூபாய் டொஃபி இருக்கா இப்போ விலை விற்கிறாங்க ஆ 5 ரூபா 10 ரூபா என்ன அதுக்கு மேலே தான் இப்போ டொஃபியே விற்கிறான் என்ன அப்போ இப்போ 1 ரூபா 2 ரூபாய் டொஃபியும் வேண்டியில்லை அது என்ன அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. சரி அப்படி வேண்ட டொஃபியால் என்ன நன்மை இருக்குது? தூத்த பிடிக்கும் பல்லு, காய்ச்சல் வரும் என்ன அப்படி தானே சொல்லி டீச்சர் மேரும் அம்மா மேரும் விரட்டுறவைய அம்மா அப்பாக்கள் ஆ என்ன அப்படி தானே அதைக்க மாட்டிங்களா பயமா ரைட். அப்படி சேமிக்கிற அந்த பழக்கம் வந்து எப்படின்னா நீங்கள் டொஃபி வாங்குற காசு என்ன செய்வீங்க? இப்போ இன்றைக்கு நான் உங்களுக்கு அழகான ஒரு உண்டியலை தர போகிறோம். எத்தனை பேருக்கு விருப்பம் உண்டியல்? ரைட். அப்போ இன்றையிலேருந்து சேமிப்பீங்களா? அப்பா அம்மாட்ட இருந்து கேட்டு வேண்டி போடுவீங்களா உண்டியல்ல? ரைட். இன்றைக்கு இந்த பழக்கத்தை யார் உங்களுக்கு தொடங்கி வைக்கணும்? லயன்ஸ் கிளப் வந்து இன்றைக்கு இந்த பழக்கத்தை உங்களுக்கு இன்றையிலேருந்து தொடங்கி வைக்கிறாங்கன்னா அழகான உண்டியலை தந்து இதில் 5 ரூபா 10 ரூபா வந்து சேமிக்க போறீங்க. என்ன சேமிக்க என்ன செய்யறது? அப்பா அம்மாட்ட கொடுக்குறதா? அப்போ என்ன செய்ய போறீங்க? ரைட். பேங்க்ல ஆர்டி அக்கௌண்ட்ல போட போறீங்க. எந்த அக்கௌண்டா? ஏன் எனக்கு தர மாட்டீங்களா? ஏன்? ரைட். நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்க்குற ஒவ்வொரு காசும் என்ன செய்யணும்? உங்களோட அக்கௌண்ட்ல போட்டு அதன் மூலமாக சேமித்து என்ன செய்யலாம்? எதிர்காலத்தில் டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம். அப்படியா? அதுக்கு இந்த நிதியை பயன்படுத்தலாம். ஆகையிலாத அதுக்கு நிதியை பயன்படுத்த எப்படி? நீங்கள் வளர்ந்து வந்து முடிய யூனிவர்சிட்டி போவீங்க, பல்கலைக்கழகம் போவீங்க, கல்வி கலாச்சாலைக்கு போவீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு நிதி தேவையோடு வரும். காசு தேவைப்படுமா இல்லையா? அப்போ என்ன செய்வீங்க? இப்போ இருந்து சேர்க்குற காசு அந்த தேவையை உங்களுக்கு பூர்த்தி செய்யும். அப்போ இப்போ என்ன செய்வீங்க? 5 ரூபா 10 ரூபான்னு சொல்லி இனி கடையை கொண்டு கொடுப்பீங்களா? இல்லை, உண்டியலில் போட்டு சேர்த்து வங்கியில் கொண்டு உங்களோட கணக்குகளில் போட்டு அதை நீங்கள் பிரயோசனப்படுத்துவீங்க. சில பேருக்கு உங்களுக்கு கனவு இருக்கும், சைக்கிள் வேண்டோணுமெண்டு, நிறைய என்ன சொல்கிற பேக்ஸ் வேண்டோணுமெண்டு கனவு இருக்கும். என்ன நிறைய கனவு இருக்குல்ல? அப்போ அதுக்கான காசு நாங்கள் அப்பாட்ட கேட்கும்போது அவையிலால் கொடுக்கலாம் போய் கஷ்டமாக இருக்குமில்ல? இப்போ நாங்கள் என்ன செய்வோம்? இப்போ நீங்கள் வளர்ந்த பிள்ளைகள் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து அதை நாங்கள் ஒரு எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இதன் மூலமாக என்ன செய்யலாம்? வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நீங்கள் வளர்கிற நேரம் உங்களோட பணமும் வளர்ந்து நிறைய முதல்களை சேர்த்து நீங்கள் எதிர்காலத்தை இலகுவாக அமைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வகையில் இந்த வாய்ப்புகளை வழங்கின லயன்ஸ் கழகத்துக்கும் அவர்களுடைய நிர்வாகத்துக்கும் மகத்தான இந்த உன்னதமான ஒரு சேவையை மேலும் தொடரணும்னு சொல்லி வாழ்த்து தெரிவித்து விடைபெற நன்றி. வணக்கம்.